அதாவது ஆசீர்வாதமாச்சாரி வந்து இந்தியாவில் பல பகுதியில் பல உயர் பதவிகள் வகித்தவர். அதனால் அவருக்கு இன்னும் நிறைய ஃபேக்ட் தெரியும். ஆனால் அவருக்கு செலக்டிவா அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றாரு. அவர் குறிப்பிட்ட அதே கடிதத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுத சொன்ன அதே 38 கடிதத்தில் I acknowledge that Tamil Nadu has been a front runner in not only initiating but embracing towards looking policies in health and education. Many of them also have become best case practices for the nation and have been scaled for better deliveries of services. Yes. அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முன்னோடி மாநிலமாக முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு அதே கடிதத்துல சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வந்து எங்களுக்கு எப்படி இல்ல நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் எப்படி கல்வி நடத்த வேண்டும் ஆச்சாரி உங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அமைதியா கேட்டாங்க. நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசும்போது அமைதியா கேட்டாங்க. அவர் பதில் சொல்றாரு. அந்த பதில் என்னன்னு கேட்டு நீங்க அதுக்கு கவுண்டர் பண்ணலாம். ஒரு அதான் சார் நீங்க என்னென்னமோ வார்த்தைகள் சொன்னீங்க. அப்ப கூட அவர் உள்ள வரல சார். நம்ம அதே போல கொஞ்ச நேரம் இப்ப திருப்பி நீங்க கேட்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நேரம் இருக்கு. 20 நிமிஷம் இருக்கு. எஸ் கர்ணா சொல்லுங்க. அதனால வந்து இதுக்கு இதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது அவர் படிச்சதுல அவர் சொன்னதுல முதல்ல ஒரு கேள்வி நான் ஆரம்பிக்கும் போது கேட்டேன். சில மாநிலங்கள் முக்கியமான மாநிலங்கள் இந்தியாவின் பெரிய மாநிலங்கள் சொல்லி அதுல ஒரு பெரிய மொழி பட்டியலை சொல்லி மொழி குடும்பங்களை சொல்லி பல லட்சம் பேர் பேசிட்டு இருந்த மொழிகள் இதெல்லாம் தாய்மொழிகள். அவர்களோட தாய்மொழிகள் அதெல்லாம் காணாம போச்சு. ஹிந்தி வந்ததால காணாம போச்சு. அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லல. அதை விட்டுட்டு தாய்மொழி அவசியத்தை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சாரு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இவர்கள் பெருமாள் கோயிலை பார்க்க மாட்டாங்க, இடிக்கிறதுக்கு வேற ஏதாவது தேடினா கூட அந்த பழமொழி அவர்கள் சொல்வதற்கு எவ்வளவு முரணாக இருக்கிறது என்றால் நீங்க என்ன தமிழுக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த மொழிகள் எல்லாம் நாங்க அட்டவணையில் சேர்த்து விட்டோம். இந்த மொழிகள் எல்லாம் நாங்க வந்து அந்த தாய்மொழியில நாளைக்கு நாங்க கையெழுத்து போட போறோம். இது எல்லாம் வந்து ஒரு பதிலா தெரியல. ஆனா இதையெல்லாம் செஞ்சுட்டு நாங்க அட்டவணையில் பண்ண போறோம், காசியில தமிழ் சங்கம் நடத்துறோம், இந்த மாதிரியான கதைகளை சொல்லிவிட்டு உண்மையில போய் மொழிகள் அழிவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கான பதிலே கிடையாது. ரெண்டாவது 3 குழந்தைகள் உள்ள வீடியோ அவர் சொல்றாரு. 3 குழந்தைகள் ஹிந்தி வேணும்னு சொல்றாருன்னு சொல்றேன். நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், 22 பேர் ஹிந்தி வேணான்னு தற்கொலை பண்ணி தீக்குளிச்சு இறந்த மாநிலம் சார் இது. நீங்க 3 குழந்தைகள் ஹிந்தி வேணும்ன்றதுக்கு அவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குறீங்கன்னா இத்தனை உயிர்களை நாங்க பலி கொடுத்திருக்கிறோம் இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக. எங்களுக்கு எவ்வளவு உணர்வுகள் இருக்க வேண்டும். அதனால வந்து நீங்க வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க மடைமாற்றாதீர்கள். ரெண்டாவது ஸ்ரீராம் சார் பேசும்போது சொன்னாரு, அவர் மறுபடியும் 2 பொய்யான தகவலை சொல்றாரு. முக்கியமா டேட்டாவில் பயங்கரமா ஃபட்ஜ் பண்ணாரு. நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்ல. முதல்ல 55 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். 56 லட்சம் நான் சொல்றேன் சார், 56 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஃபைன். நான் சொல்றேன் சார் நான் சொல்றேன் சார். அடுத்தது இத கேட்டோம் 56 இல்ல அது 30 லட்சம் பேர் சொன்னாங்க. சார் நீங்க தப்பா இல்லங்க இருங்க நாங்க பேசுறோம். என் டைம்ல நீங்க தப்பா சொல்லாதீங்க. நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். 30 லட்சம் பேர் 52 ஸ்டேட் கவர்மெண்ட் 56 பிரைவேட் இல்ல மாற்று கருத்து இல்ல. 56 லட்சம் கன்ஃபியூஸ் பண்ணுங்க பாருங்க. 56 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்களா? 56 லட்சம் பிரைவேட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஸ்கூல்ல படிக்கறாங்கன்னு. சரி இருங்க இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 லாங்குவேஜ் அதுதான் போய் சொல்றேன். அதுதான் சேலஞ்ச் பண்றேன். அதுதான் போய் சொல்றதுக்கு நீங்க டேட்டா கொடுங்க. அதுக்கு டேட்டா கொடுக்கணும். நான் சொல்றதுக்கு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, முதல் சுற்றுல நம்ம தொடங்கும் போது 56 லட்சம் சொன்னோம், அப்புறம் 30 லட்சம் சார். இல்ல சார் இல்ல நீங்க இப்போ சரி நீங்களா என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு நான் தப்பா சொன்னேன். இல்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. அத நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல படிக்கறாங்க, 56 லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கறாங்க. அதுல 30 லட்சம் பேர் படிக்கறாங்க. ரைட் அதுக்கு பதில் வேற என்ன மாத்து மாத்தா சொல்றேன். ஓகே ஃபைன் 30 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 58000 பள்ளிக்கூடம் இருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் 44,000. அதுல வந்து பிரைவேட் கூட பேசினா விவாதிக்க முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனை அப்படியே குறிப்பிடுங்க. நீங்க பேசும்போது ஒரு குறிப்பிட்டு நீங்களும் குறிப்பிட்டு பேசுங்க. என்னப்பா அதுல 58000 பள்ளிக்கூடத்துல 12,290 தனியார் பள்ளிக்கூடம். சரி, இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்கு, எய்டட் இருக்குது, சிபிஎஸ்இ இருக்கு. சரி, இதுல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1835.
மொத்தம் 58,1835, அதாவது வெறும் 3.16% பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்இ இருக்கிறது. கொஞ்சம் ஐசிஎஸ்சி இருக்கு, அப்புறம் ஐபி ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதெல்லாம் சிபிஎஸ்இ எவ்வளவுதான் இருக்கும்போது அது இதை விட புள்ளி தான். சோ வெறும் 3.6% 4% வச்சு 30 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்கன்ற ஒரு டேட்டா பசங்க எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அதுலயும் அடுத்த கோல் போஸ்ட் மறுபடியும் அது வரும். இருங்க, இல்ல அதுவும் பேசுவோம். நீங்க நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க தரவு கேட்டீங்க. நீங்க 30 லட்சம் ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கு தரவு கேட்டீங்க. அவர் தரவு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் அடுத்து வருவாரு. நீங்க இப்ப ஒத்துக்கணும் என்னன்னா, அவர் சொல்ற தரவு சரியா இல்ல நீங்க சொல்ற தரவு சரியா? நீங்க சொல்றீங்க என்ன தரவு வேணா சொல்லுங்க. நான் சொன்ன தரவும் கரெக்ட் தாங்க. அவர் சொல்றாரு அடிஷனல் கேள்வி ரெண்டாவது. நான் என்ன கேக்குறேன், நியாயமான விவாதத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன், உங்க பிரைமரி நல்ல ஸ்கூல் அது பேசுறோம் சார். உங்களுக்கு ஓதுக்கு வர மட்டும் 2 லாங்குவேஜ்ல படிப்பாங்களா? அதுதான் என் கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல் சுற்றுல என்ன சொன்னீங்க? 30 லட்சம் சொன்னீங்க. அவர் என்ன நான் சொன்ன நம்பர்ல தப்பு இல்ல சார். நான் கேக்குற சிம்பிள் கேள்வி சார். நான் உங்கள்ட்ட தரவு கேட்டேன். எங்க தரவுகள் எங்க இருக்கு? தரவுகள் எங்க இருக்கு? உங்களுக்கு தரவுகள் எங்க இருக்கு? 2 லாங்குவேஜ் படிங்க. தரவுகள் எங்க இருக்கு? நீங்க யாரு டிசைட்? நீங்க தரவுகள் எங்க இருக்கு? இல்ல 30 லாக் சொல்றீங்கல்ல, பொது வழியில சொல்றீங்க, மக்கள்கிட்ட சொல்றீங்க, தரவுகள் சொல்லுங்க. அவர் நம்பர் கவுண்ட் சொல்றாரு. அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாரு. அவர் சொல்றாரு ஸ்டூடண்ட் சொல்ல சொல்லுங்க. இல்ல சார், அவர் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்கூல் ஆவரேஜ் எவ்வளவு இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. என்னங்க ஒரு ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஆவரேஜ் எவ்வளவு இருப்பாங்க? மினிமம் about 7,000 to 10,000. 10,000 வச்சீங்க. 10,000 வச்சீங்க. 1835 ஸ்கூல் எவ்வளவு வரும் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லங்க இதெல்லாம் அதாவது என்ன சார் நீங்க சொன்ன கணக்குக்கு வராதுல்ல. இல்லங்க எப்படி வரும்? மறுபடியும் சொல்றேன். இல்ல ஸ்ரீராம் சார், நான் பேசுறேன் சார். இது டைம் சார். இருங்க போதும். நீங்க ஒரு ஸ்டேட்டா கேட்டிங்க, அவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி எப்ப? நான் கர்நாடகா பேசிட்டு வரேன். சரி நான் பேசுறேன். சரி அடுத்த சுற்று வரும் உங்ககிட்ட வரேன். அடுத்த சுற்று நான் பேசிட்டு வரேன். அப்போ இந்த வெறும் 3.16% இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இத்தனை லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்கன்றதுல ஒரு தவறான வாதம். அது 3வது இருந்து 8வது வரைக்கும் தான் அங்க இருக்குது. ரெண்டாவது, இவர் வந்து இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. உங்க பிள்ளைகளா மட்டும் கட்சிக்காரங்க பிள்ளைகளா மட்டும் ஹிந்தி படிக்கலாமான்னு. அதாவது என்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியா மாறிடுச்சு. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும். சார் நான் பேசுறேன் சார். நான் பேசுறேன் சார். எல்லாரும் நாங்க படிக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அது சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் சொல்லும்போது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு யார் அனுமதி கொடுக்கிறது? சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டு அரசாங்கம் 2 மொழி கொள்கையை தான் ஏத்துக்குது. 3வது மொழியை அனுமதிக்கலன்னா நீங்க சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாத்தையும் மீதி இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் 2 மொழி தான், நாங்க ஹிந்தி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போங்க. ரெண்டாவது, நீங்க எப்படி படிக்கிறீங்க? நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன், முக்கியமான பட்டியல். மிஸ்டர் சிவராஜ் சௌஹான், ராஜ்நாத் சிங், இவங்க எல்லாம் பிஜேபியின் மிக முக்கியமான தலைவர்கள். பியூஷ் கோயல், ரவிசங்கர் பிரசாத், நிர்மலா சீதாராமன், பிரகாஷ் ஜவடேகர், ஜெய்சங்கர், இவங்க எல்லாம் பிள்ளைங்களை எங்க படிக்க வச்சிருக்காங்க? வெளிநாட்டில் பள்ளி கல்லூரி ஆக்ஸ்போர்ட்ல, லண்டன்ல, அமெரிக்காவில படிக்க வச்சுன்னு இருக்காங்க. இப்போ இவர் கேட்ட அதே லாஜிக்கு நான் வரேன். உங்களுக்காக மசூதி இடிக்கிறதுக்கு மட்டும் சாதாரண தொண்டம் வேணும், நீங்க படிக்கிறதுக்கு அவன் போய் ஹிந்தி படிக்கணும், நீங்க மட்டும் உங்க தலைவர்கள் எடுத்துன்னு போய் எல்லா பிள்ளைகளை அவங்க எடுத்துன்னு போய் வெளிநாடுகளில் போய் படிக்க வைப்பாங்களா? அதனால ஏதாவது ஒரு சின்ன ஒரு சதவீதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்ப நான் நிதிக்கு வர முக்கியமான விஷயம், ஏன்னா அந்த நிதியை பத்தி பேசுறேன். 2002 ஆர்டிகல் 21A இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கல்வி உரிமை திட்டத்தை டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும்போது சேர்த்தார். இப்ப 2002 இந்த 2002 ஏற்கனவே SSA சர்வ சிக்ஷா அபியான் இருந்த ஒரு ஸ்கீம், மேற்கொண்டு இருந்த ஒரு 2 ஸ்கீம், இந்த ஸ்கீம் எல்லாம் சேர்த்து இந்த கல்வி உரிமை சட்டம் வந்த உடனே சமக்கிரக சிக்ஷா அபியான் சேர்த்திருக்காங்க. அப்ப 2002 இருந்து இந்த 24 வருடமாக அந்த திட்டத்துல இருந்து மாநிலத்துக்கு நம்ம நிதி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த PMSTன்றது 2022 தொடங்கப்பட்டது. PMSTயோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் ஒரு செலக்டிவா 14,500 பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல கட்டடம், காற்றோட்டமான விஷயம், சோலார் பவர், அவர்களுக்கு தேவையான ICT லேப், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கிறது. இதற்கும் மெயின் தீமான கல்விக்கு எந்த தொடர்பும் கிடையாது.
நாம கேட்பது வந்து நமக்கு வந்து கொண்டிருந்த நிதி, அந்த நிதியை வேற ஒரு திட்டத்தை காரணமா காமிச்சு நிறுத்தக்கூடாதுன்னு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. பேரிடர் மேலாண்மை நிதி உண்மையில இதை பார்த்து கொண்டு கூட தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் வந்தது உங்களுக்கு பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா? பெங்கல் புயல் பாத்தீங்களா இல்லையா? மிகப்பெரிய மழையால தூத்துக்குடி திருநெல்வேலி நகரமே மாநகரமே மூழ்கி அடிச்சுட்டு போச்சு. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லையா? இவ்வளவு பேரிடர்களை தமிழ் மக்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கும் போது நாம கேட்ட பேரிடர் நிவாரண நிதி 45,000 கோடியில ₹1 கூட கொடுக்கலைன்னா இதுக்கு இதை விட என்ன ஒரு பாசிசம் இருக்க முடியும்? இதை விட என்ன ஒரு, அதாவது 7 மாநிலத்துக்கு நேற்று ரிலீஸ் பண்றாங்க. ஆந்திரா, நாகாலாந்து, ஒடிசா, தெலுங்கானா, திரிபுரா 7 மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபாய் அவர்கள் பேரிடர் மேலாண்மைக்கு நிதி ரிலீஸ் பண்ணும்போது இந்த தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் என்ன பாவம் பண்ணது?